எழுந்தருள்வாய் இறைமகனே, தந்தருள்வாய் தரிசனமே. எழுந்தருள்வாய் இறைமகனே, தந்தருள்வாய் தரிசனமே. தந்தையின் அன்பை தரணிக்கு தந்தவா, தன்னிகரில்லா தூயவரே. லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம் 44-45 இறைவார்த்தைகள். வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். தூய பணிமய மாதாவினுடைய திருவிழாவை கொண்டாடி மகிழ்கிற இந்த நாளில் நற்கருணை ஆண்டவருடைய இறை பிரசன்னத்தில் இணைந்து வருவது எவ்வளவு பெரிய ஆனந்தம் பிரியமானது. நம் உள்ளத்திற்கு எவ்வளவு நிம்மதியும் அமைதியும் மகிழ்ச்சியும் உண்டாகிறது. ஏனென்றால் இறைவன் நற்கருணை நாதர், நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நம் மீட்பர், நம் மெசியா, நம் தாவீதின் மகன் நம்மோடு உடன் இருக்கிறார். இம்மானுவேலாய் அவர் நம்மோடு உடன் இருக்கிறார். அன்னை மரியாள் ஆண்டவருடைய திருவுளத்திற்கு முற்றிலுமாக கீழ்ப்படிந்தவர். தேவ சித்தத்தை தன் உள்ளத்தில் ஆழ பதித்து வைத்திருந்தவர். அதனால்தான் எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலையையும் நெருக்கடியையும் துன்பத்தையும் அன்னை மரியாளால் சந்திக்க முடிந்தது. அந்த கல்வாரி பயணத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு உடன் நடக்க முடிந்தது. மகனே, மகளே, நீயும் தேவ சித்தத்தை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டால் அந்த தேவ சித்தம் என்ன என்பதை அறிந்து கொள்ள இந்த தேவ நற்கருணையினுடைய இறை பிரசன்னத்தில் அனுதினமும் இணைந்திருக்கிற ஒரு பாக்கியம் பெற்றிருந்தால் நிச்சயமாய் உன் வாழ்வில் வருகிற துன்பத்தையும் இடர்பாடுகளையும் நெருக்கடிகளையும் சவால்களையும் உன்னால் எதிர்கொள்ள முடியும். தேவ மாதா நமக்காக பரிந்துரைக்கிறார். தூய பணிமய மாதாவினுடைய திருத்தலத்திற்கு இன்று ஏராளமான பக்தர்கள் கூடி வருகிறார்கள். ஏன், எதற்காக? தூய பணிமய மாதா ஒவ்வொரு பக்தர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் தவறாமல் பரிந்துரைக்கிறாள். அவர்களின் தேவைகள் என்ன என்பதை உணர்ந்து பரிந்துரைக்கிறாள். திருமண வரன், குழந்தை பாக்கியம், நல்ல வேலை வாய்ப்பு, தொழிலில் முன்னேற்றம், வியாபாரத்தில் வளர்ச்சி, குடும்ப பிரச்சனைகள் நீங்கி நலமோடு வாழ்வது, குடி போதை பழக்க பழக்கங்களிலிருந்து விடுதலை, தீமையிலிருந்து விடுதலை, சாத்தானின் தொல்லைகளிலிருந்து விடுதலை என்று பல அற்புத அதிசயங்களை இந்த நாளில் பெற்றுக்கொள்ளுகிறார்கள் பக்தர்கள். அன்னை மரியாள் அதற்காக பரிந்துரைக்கிறவராயிருக்கிறார். நாமும் கூட அந்த அன்னை இடத்தில் தஞ்சமடைவோம். நமக்காக இந்த இறை பிரசன்னத்தில், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை மிகுந்த பிரசன்னத்தில் அன்னை மரியாளும் இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். என் மகன், என் மகள் இந்த தேவைக்காக இதோ ஜெபிக்கிற வேளையில், ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே இந்த வரனை அவர்களுக்கு நிறைவாய் தந்தருளும். அவர்களுடைய மனதிற்கு அமைதியை, மகிழ்ச்சியை தந்தருளும். அவர்களின் தேவைகளை உணர்ந்து அந்த கானாவூரில் நீர் அற்புதம் செய்ததைப் போல இந்த மகனுக்காக, மகளுக்காக இந்த நாளிலும் ஓர் அற்புத அதிசயம் செய்யும் என்று சொல்லி பரிந்துரைக்கிறார். நம் பரிந்துரையோடு ஆண்டவரிடத்தில் சரணாகதி ஆகி இந்த தேவ நற்கருணையினுடைய ஆசீர்வாதத்தை பெற்று இந்த நாள் முழுவதும் தேவ நற்கருணையின் பாதுகாப்பில், பராமரிப்பில், பிரசன்னத்தில் வாழ்கிற மக்களாய், அவரின் சாட்சிகளாய் வாழ்வோமாக. ஆமீன், ஆமீன், ஆமீன். விண்ணின் சுவர்
தரிசனமே அன்பின் தரிசனமே எழுந்தருள்வாய் இறை மகனே